Hi, hello friends. Good morning. Welcome to Chef A2K Ramesh. இன்னும் எனக்கு தொண்டை எனக்கு சரியாகல. இன்னும் வாய்ஸ் சரியாக கொஞ்சம் கம்மியாக கேட்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அருமையான டிஷ் ஒன்று செய்ய போகிறோம். அதாவது உப்புமா, அதாவது காராமணி. ஓகேவா? பாருங்க, கார அரிசி அவலு உப்புமா. ஸோ எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? நீ ஹெல்த்தியாக ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு, வேர்க்கடலை கொஞ்சம், ஒரு க்ரீன் சில்லி, கரி லீஃபு, ஆனியனு, அப்புறம் கோகனட்டு, துருவின கோகனட்டு, லெமன். ஓகேங்களா? ஸோ இப்போ தாளிப்பட்டுடலாம். அதுக்கு முன்னாடி அவல் ஊற வச்சுருங்க, ஒரு 1 ஹவர் முன்னாடி. ஓகேவா? ஊற வச்சுக்கங்க. நான் ஊற வச்சுட்டு அப்படியே ஸ்டெயின் பண்ணுறேங்க. நல்லா இந்த மாதிரி அந்த லெவலுக்கு வந்துடும். ஸோ இப்போ பாருங்க, அவல் போட்டாச்சு. அவல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக காராமணி உப்புமா. அது காராமணி அரிசி, அதை கார அரிசி சொல்லுவாங்க. கார அரிசி உப்புமா ரெடி. ஓகேங்களா? குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இல்லை யார் இந்தமாரி குண்டு அரிசி, கார அரிசி யார் இப்போல்லாம் சாப்பிட்றாங்க? ஒன்றே அரிசி, பாஸ்மதி அரிசி இதான் சாப்பிட்றாங்க இல்லையா? ஓகே, ஸோ சாப்பாடு ரெடி. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை தத்துவம். அதாவது வாழ்க்கையில் எவ்வளோ நல்லது செஞ்சாலும் மற்றவங்களுக்கு அது நான் நல்லதை நினச்சி பார்க்க மனசில் வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் கெடுதல் செஞ்சு பாரு ஏதாவது ஒரு டைம், அதுக்கப்புறம் அதே கெடுதல் செஞ்சுக்கிறான் அப்படின்ட்டு அதையே சுற்றி காய்ச்சி பேசுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி செஞ்ச நல்லதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. ஆனால் ஒருத்தர் கெடுதலே பண்ணிகிட்டு இருப்பான் மற்ற குடும்பங்களுக்கு, மற்ற வாழ்க்கையில். ஆனால் அவன் கடைசியில் நல்லவனாக போயிடுவான். ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா,